நீங்கள் பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆன பைக்கு, லேட்டஸ்ட் மாடல் பைக்கு. இந்த பையன் 24ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. நள்ளிரவு 24ஆம் தேதி இறந்துட்டான். 25ஆம் தேதி அந்த பையன் இறந்துட்டான். ரொம்ப சோகமாக இருக்குது. கிறிஸ்மஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த ஃபேமிலிக்கு அந்த பிள்ளையே இல்லை. போச்சு, எல்லாமே போச்சு. வேகத்தடை கண்டிப்பாக அதில் தேவை. ஆனால் ஒரு இண்டிகேஷன் போடுங்க. அதே போல் பைக்கில் போகிறது ரொம்ப 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 கவனமாக போங்க. ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க பையன்மாரா? அதே போல் அது ஃபேமிலிகள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நைட்டு வந்து யாத்திரை பண்ணாதீங்க, குடில் பார்க்க போகாதீங்க. என்னுடைய அட்வைஸ். ஏன்னா நான் பார்த்துருக்கேங்க பாருங்க. ஏன்னா இப்படி பிள்ளை பண்ணாதீங்க. ஏன் பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. பைக்கில் கொஞ்சம் பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது, இதில் போகும்போது ஸ்லோவாக போங்க. பைக்கில் போயிட்டு ஏன் இப்படி இந்த உயிரிழக்கிறீங்க? கை கால் முடிஞ்சுதான் அது வேற கேடு. ஏன் இப்படி பண்றீங்க? லைசன்ஸ் இருக்காது. 3-4 பேர் பைக்கில் பறந்து போறாங்க. ஃபேமிலியா போறது ரொம்ப கவனமா போங்க. இந்த ஸ்பீடு கட்டெல்லாம் பார்த்து போங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்